என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிற்கான அழைப்புதலை உங்க கிராமத்தையே தேடி வந்து கொடுக்க வந்திருக்கிறோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய 1350வது சதய விழா பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். தமிழகம் முழுக்க வேற எந்த சமூகத்துக்குமே இல்லாத 1000 கால வரலாறு நம்ம முத்திரையர் சமுதாயத்துக்கு இருக்கு. அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா 1,25,00,000 பேர் தமிழகம் முழுக்க வாழ்கிறோம். அதுல வாக்களிக்க தகுதி உடையவர்கள் முத்திரையர் ஓட்டர்ஸ் 80,000 to 90,00,000 பேர் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. பெரும்பான்மையான சமூகம் இந்த பஞ்சாயத்திலே நாம தான் பெரும்பான்மையான சமூகம். இந்த கிராமத்துல பெரும் எண்ணிக்கையில் இருக்கும். ஆனாலும் கூட இப்ப சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் நம்ம இல்ல, பெரும்பான்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க பெரிய எண்ணிக்கையில் இருக்கோம், தமிழ்நாடு முழுக்க 1.25 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சாயத்திலே நாம பெரும் எண்ணிக்கையில் இருக்கோம். அப்படி இருந்தும் கூட நமது சமூகத்தை சேர்ந்தவர் நாம பஞ்சாயத்து தலைவராக்கல, ஒன்றிய கவுன்சிலர் ஆக்கல அப்படின்னு சொன்னா நாம அதிக எண்ணிக்கையில இருந்து என்ன பிரயோஜனம்? இத முதல்ல மனசுல வச்சுக்கல. ஏன் அதிமுகவும் திமுகவும் இந்த சமூகத்தை மதிக்காததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் பெரும்பான்மையான சமூகம், ஆனால் ஓட்டு போடுகிற போது சிறுபான்மை சமூகம் குறைஞ்ச எண்ணிக்கை உள்ள சமூகமா மாறுகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க. அப்படிங்கிறதா திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவினுடைய கருத்தாக இருக்கிறது. இதற்காக தான் தமிழ்நாடு முழுக்க 5000 கிராமத்துக்கு எதுக்கு போறோம்? ஒவ்வொரு கிராமத்திலும் அடிப்படை வசதி இருக்கான்னு கேட்டா, ரோடு சரியா இல்லாத கிராமங்கள், தெருவிளக்கு இல்லாத கிராமங்கள், தண்ணீர் 3 நாள் 4 நாளைக்கு வருகிற கிராமங்கள், இதெல்லாம் யாருடைய கிராமங்கள்னு கேட்டா நாம பெரும்பான்மையா வசிக்கிற கிராமங்கள்ல இத்தனை அடிப்படை தேவைகளும் இல்லாமல் இருக்கிறது. இது எதை காட்டுகிறதுனா, இந்த மக்கள் பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா அதை நிரூபிக்க மாட்டாங்க. எப்படி? வாக்களிச்சு நிரூபிக்க மாட்டாங்க. மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டம் கூட மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய மிகப்பெரிய கருத்தா இருக்கு. அதெல்லாம் மாற்றணும். இது தானா மாறாது. நாமெல்லாம் தேர்தல் நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். தேர்தல் நேரத்தில் எடப்பாடியார் திண்டுக்கலுக்கு வருகிறார், மு.க. ஸ்டாலின் திண்டுக்கலுக்கு வருகிறார்னா இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் கூப்பிட்டா எதுல ஏறி போவோம்? டாடா ஏஸ்ல ஏறி போவோம். குட்டியான வேற எதெல்லாம் ஏத்தும்? ஆடு மாடை ஏத்தும். ஆடு மாடை ஏத்துற வண்டியில நம்மளே ஏத்தி கொண்டு போய் இங்க நிக்கிறதெல்லாம் என் கட்சிக்காரங்க, இங்க நிக்கிறதெல்லாம் என் சமூகத்தை என் சாதிக்காரங்கன்னு சிறுபான்மை சமூகம் குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்க சாதி உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி அவன் அரசியல்ல பெரிய ஆளாகிறான், கோடி கோடியா சம்பாதிக்கிறான். கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கூட நாம வீடுகள் எப்படி இருக்கு? கூரை வீடுகளா ஓட்டு வீடுகளா இருக்கு. அரசாங்கத்தினுடைய மானியத்துடன் கூடிய வீடுகளை கூட நமக்கு வாங்கி தர மனம் இல்லாதவனுக்கு நாம ஓட்டு போட்டிருக்கோம். அரசாங்கத்தினுடைய இலவச ஆடு மாடுகளை வாங்கி தர மனம் இல்லாதவனுக்கு நாம ஓட்டு போட்டுட்டே இருக்கோம் தொடர்ச்சியா. ஆனா என்ன சொல்றோம்? நாங்க தான் பெரும் எண்ணிக்கையில் இருக்கோம், இந்த கிராமம் முழுக்க இருக்கோம், இந்த பஞ்சாயத்து முழுக்க இருக்கோம்.
இதே மாவட்டத்துல நத்தம் தொகுதி 160 கிராமங்கள் முத்தரையர் கிராமங்கள். அந்த 160 கிராமங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? 2 கிராமம் உள்ள ஒரு சாதியை சேர்ந்தவர் நத்தம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ. 160 கிராமத்தில் இருக்க நான் தான் பெரும் எண்ணிக்கையில் இருக்கேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் மாறணும். இதுக்காக தான் மாநாடு. எப்படி வன்னியர்கள் மாறினார்கள் சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சி வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு நடத்தும். ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற மாநாட்டில் போய் நிற்பான். அதிமுகவை மறந்துடுவா, திமுகவை மறந்துடுவா, பிஜேபி மறந்துடுவா, காங்கிரஸ் மறந்துடுவா. பாட்டாளி மக்கள் கட்சி தான்டா எங்களுக்கான கட்சி. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா என் கூட வன்னியர் கூட யார் நிற்பானா? பாட்டாளி மக்கள் கட்சி தான்டா நிக்கணும். போனதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, வன்னியர்களுடைய ஒற்றை தலைமையா இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையை வன்னியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போலதான் பறையர் சமூக மக்களும் எங்களுக்கான ஒரே தலைமை, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனுடைய தலைவர் திருமாவளவன் தான் எங்களுடைய தலைவர்னு சொன்னாங்க. எடப்பாடிய தலைவர்னு சொல்லல, மு.க. ஸ்டாலின் தலைவர்னு சொல்லல. எங்களுக்கான தலைவர், பறையர் சமூக மக்களுக்கான தலைவர், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொன்னாங்க பாருங்க. அன்னையில இருந்துதான் பறையர் சமூக மக்களுக்கு வாழ்வுல மாற்றம் வந்துச்சு. ஒரு பறையர் சமூக கிராமத்துக்கு போனா எல்லா வசதிகளும் இருக்கும். அவங்களை தொட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வார்கள். ஆனா நாம பெரும்பான்மையா இருக்கிறது அதிமுகவிலையும் திமுகவிலையும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க நமக்காக வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய மாட்டார்கள். உங்களுடைய ஓட்டு மட்டும் தான் தேவை. அதுவும் 200 ரூபாய் 300 ரூபாயில. அதுவும் மற்ற சாதிக்காரனுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய், முத்தரையர்னா 200 ரூபாய் 300 ரூபாய். அவ்வளவு கேவலமா பார்க்கலாம் இந்த சாதிய அதிமுகவும் திமுகவும். ரொம்ப வேதனையா இருக்கு. போற கிராமங்கள்ல ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்றதை கேட்டா, சுடுகாட்டுக்கு ரோடு இல்ல, செத்து போனா பணத்தை தூக்கி போறதுக்கு ரோடு இல்லையா? இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிடுச்சு. மாறி மாறி 2 திராவிட கட்சி தான், அதிமுகவும் திமுகவும். பால்வாடிக்கு பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டு டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்து போறோம். இங்க 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பால்வாடி இல்ல. உங்க மாவட்டத்துல தான் நத்தம் தொகுதியில 13 வருஷம் ஆச்சு ஒரு ரோடு போட்டு. அந்த ஊருக்கு ரோடே இல்ல, 13 வருஷம் ஆச்சுங்களா. ஆனா உங்களுக்கு ரோடு போட்டு தரேன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் அதே கிராமத்தில் இருக்க 1000 லோடு மண் அள்ளிருக்கான், மணல் அள்ளிருக்கான். அவன் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கான், ரோடு போடல. இப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறப்ப 100 நாள் வேலை, அதுல 100 ரூபாய் எடுத்துக்கிறான் கிளர்க்கு. கேள்வி கேட்டா வந்து மிரட்டுறான். எந்த ஊர்ல தெரியுமா? நத்தம் தொகுதியில எஸ்கோடைங்கிற ஊர்ல 1300 தலைக்கட்டு. பெரிய எண்ணிக்கையில இருந்து என்னையா பிரயோஜனம்? எண்ணிக்கையை வேணா சொல்லிக்கலாம். நாம ஒற்றுமையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமது கிராமங்களிலே நாம அனாதைகளாக்கப்படப்படும். வீடு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. நாம ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிற பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய கவுன்சிலர்லாம் பல கோடிகளை சம்பாதிச்சு நம்முடைய சொத்தையே வாங்கலாம். நத்தம் பகுதியில மலை கிராமங்கள் இருக்க விவசாய நிலம்னா நம்ம கிட்ட இல்ல, யாரோ ஒரு பணக்காரன் வாங்கி பென்சிங் போட்டு வச்சிடறான். அந்த இடத்துல ஒண்டி குடுக்கிற நடத்துற மாதிரி வெறும் கிராமங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கு. கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் கவனிங்க. 4 நாள் இந்த தொகுதி இந்த மாவட்டத்துக்குள்ள இதோட 4வது நாளா போறேன். எத்தனை கிராமத்தை சந்திச்சிருப்பேன் பாருங்க. ஒரு 150 170 கிராமத்தை சந்திச்சிருக்கேன் இந்த மாவட்டத்துல மட்டும். வேற எந்த சமூக தலைவரும் இப்படி போக மாட்டான். நான் வரையறா என்ன காரணம்?
இந்த சமூக மக்களை விழிப்புணர்வு அடைய செய்யணும். இந்த சமூகத்துக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை உங்ககிட்ட சொல்லணும். ரோடு இல்ல, சாக்கடை இல்ல, தெருவிளக்கு இல்ல, தண்ணி இல்ல, வேற எந்த சாதிக்காவது இது மாதிரி நடந்துச்சுன்னா சும்மா இருப்பானா? விடமாட்டான். ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வான். அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். தமிழர் தேச கட்சி வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர் இங்க இருப்பாங்க. தாய்மார்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு ஆம்பளைங்கெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அந்த எஸ்கோடைங்கிற ஊரில் நான் போய் உட்காந்தாலும் ஒரு 300 தாய்மார்கள் வந்து உட்காந்துட்டு அவ்வளோ விஷயங்களை சொல்றாங்க, குறைகளை. இதெல்லாம் பண்ணணும். எங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தா வீட்டில் தான் குளிக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒரு தண்ணி தொட்டி இல்லை. தண்ணி தொட்டி எவ்வளவு வரும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் வருமா? இதை கூட கட்டி கொடுக்காத ஒருத்தனுக்கு நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு காலம் முழுக்க ஏதாவது கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு எவ்வளவு பாருங்க. வெறும் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பல நலத்திட்டங்களை வாங்க முடியாம, வாய் பேச முடியாம நமக்குள்ளேயே ஒரு குறுகுறுன்னு இருக்கு. 200 ரூபாய் காசு வாங்கி ஓட்டு போட்டோன்னு. இனிமே அதை செய்யாதீங்க. அதே மாதிரி ஆரத்தி எடுக்கும் போதும் எந்த அரசியல்வாதிகளையும் பணம் வாங்காதீங்க. 100 ரூபாய் 50 ரூபாய் இப்ப நம்ம 50 ரூபாய் போட்டாங்க, போடக்கூடாதுங்கிற. இது தன்மான பிரச்சனை. பொட்டை வச்சுட்டு காசு போட்டாங்கன்னா வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அந்த அரசியல்வாதி இந்த கிராமத்தை மறக்கவே மாட்டான். தன்மானத்தோட இருக்காங்க. அதே போலதான் தேர்தல் நேரத்துல தாய்மார்களுக்கெல்லாம் சேலை கொடுப்பாங்கல்ல, வாங்கி கட்டுவோம்ல. ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா சேலை எடுத்து கொடுக்கணும். திருமணமான பிறகு அவங்க கணவர் சேலை எடுத்து கொடுக்கணும். அதிமுக காரண்டை திமுக காரண்டை சேலை வாங்கி கட்டுறோம்னா அவன் என்ன முறை நமக்கு? இதெல்லாம் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? வெறும் 30 ரூபா 50 ரூபா 500 சேலை 1000 சேலை எடுக்கும்போது ஒரு சேலையோட மதிப்பு வெறும் 30 ரூபா. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா நாடாண்ட சமூகம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பேரரசர் பெருங்குடி முத்தரையருடைய 1350வது சதய விழா கொண்டாடி இருக்கோம். நம்மள மாதிரி வரலாற்று சொந்தமானவை எவனும் இல்லைன்னா அவ்வளவு கைத்தட்டல். அரசர் மரபுல வந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? கொஞ்சமாவது நடந்துக்கிறோமா? இளைஞர்கள் பாதி பேர் போதையில் பாதிக்க போயிட்டான். கஞ்சா வளர்ந்தது கிராமங்கள்ல. சரக்கு போய் இப்ப கஞ்சா அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டான் மாட்டு. தயவு செஞ்சு தாய்மார்கள் உங்க பிள்ளைகளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது தயவு செஞ்சு கண்டிப்பா வளங்க, கண்டிஷனோட வளங்க. அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், அவன் சம்பளத்தை மட்டும் கொடுத்தா போதும் நினைச்சீங்கன்னா இந்த இனமே அழிஞ்சு போற தருவாயில் இருக்கு. அவனா சத்தியம் சொல்றேன், இந்த இனமே அழிகிற தருவாயில இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தன்மையை மாறி 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 எவனும் மதிக்காம, மதிக்கப்படாத, கவனிக்கப்படாத, ஒடுக்கப்பட்ட சமூகமா இந்த சமூகம் மாறிக்கிட்டு வருது. இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது இங்க நிக்கிறாங்க பாருங்க. இந்த பசங்க சும்மா ஆர்வமா தான் கத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் போயிட்டேன். இப்ப வர வர கேட்கும் போது யாருன்னு கேட்டா என் பேரை சொல்றான், கே செல்வகுமார்னு சொல்றான். சில கிராமங்கள்ல முத்தரையர்னு சொல்றான். இவங்கெல்லாம் படிச்சு வரும்போது அரசு வேலையில இவங்கெல்லாம் போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நீங்க எல்லாம் ஆளை பார்த்து ஓட்டு போட கத்துக்கணும். சாதி சங்கம் கூட்டம்னா எல்லாம் கலந்துக்கணும். உங்க கிராமத்துக்கு வந்தோம், முழு வரவேற்பு கொடுத்தீங்க, சந்தோஷம். நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா தான் ஒரு 5 லட்சம் பேர் கூடுனாதான் இந்த சமூகமும் மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டம் கூடுகிறார்கள். அது யார் தலைமையில? தமிழர் தேசம் கட்சி தலைமையில, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமையில. இந்த மக்களுக்கு எந்த மாவட்டத்தில் பிரச்சனை வந்தாலும் இவங்க நிப்பாங்க. இப்பவே நின்றுட்டு இருக்கோம். இனிமேல் இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த மக்களை எவனாவது தொட்டானா அவன் கெட்டான். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா இருக்கும்போது நிரூபிச்சு காமிச்சிட்டோம். தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்தினோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தோம். இப்ப இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். என்ன? நான் முத்திரையனாகிய நான் பெரும்பான்மையா இருக்க பஞ்சாயத்துல நான் தாண்டா பஞ்சாயத்து தலைவரா வரணும்னு சொல்றேன். இது தப்பா?
நான் பெரும்பான்மையா இருக்க ஊராட்சியில நான் தாண்டா ஊராட்சி கவுன்சிலர் ஆகணும்னு சொல்றேன். நான் பெரும்பான்மையா இருக்கிற நான் தான் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொல்றேன். எவனை வேணாலும் இதற்காக எதிர்க்க துணிந்த தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கேன். யார வேணாலும் இருப்போம். கிட்டத்தட்ட 42 வழக்கு என் மேல 42 வழக்கு என் மேல போட்டிருக்கான். தமிழ்நாடு முழுக்க நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணல, கோயிலுக்கு நேரா நிக்கிறேன். கட்ட பஞ்சாயத்து பண்ணல, யாரையும் கடத்தல. எதுக்கு தெரியுமா வழக்கு? இப்படி உங்களுக்காக போய் பேசுற போது வழக்கு. எனக்கும் குடும்பம் இருக்குல்ல, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல. 42 வழக்கு. நம்ம தம்பிங்க 6 பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நாள்ல குண்டர் தடுப்பு காவல். குண்டர் தடுப்பு காவல்னா 1 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. அந்த வழக்கில் இந்த சமுதாயத்துக்காக போனான். வேற எந்த சங்கமாவது இப்படி போறான்னு சொல்லுங்க. பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போறேன், ஒரு தலைவர் பேர சொல்லி அந்த குரூப் இருக்கான. யார் அவன்? என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு போலீஸ் எடுத்து பேசிருக்காங்களா? ஒரு மந்திரி எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்களா? முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். முதல்வரை கண்டிச்சு இந்த மக்களுக்காக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்தவர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் உள்ள தம்பிகள், தமிழர் தேசம் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஆரவாரமா வந்தோம், சால்வையை போட்டீங்க, மாலையை வாங்கினேன், நான் பாட்டில் பேசாம போன கூட நீங்க என்ன கேள்வியை கேட்க போறீங்க, மாநாட்டுக்கு வந்துருவீங்க. வந்தோம், இந்த மக்களுக்காக ஏதாவது பேசணும். இங்க நிக்கிற 200 பேர்ல 50 பேராவது உள் வாங்கிட்டு அதன்படி நடப்பீங்கிறதுக்காக தான் பேசுறோம். புரிஞ்சுக்கங்க. பெரும் எண்ணிக்கையில நாம திருச்சியில கூடனா மட்டும்தான் இந்த சமூகத்தை அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை இதெல்லாம் மதிக்கணும்னு வச்சுக்கோங்க. நாம பெரும் கூட்டம் கூடணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து திருச்சிக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்த தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கிராம பெரியவர்களுக்கும், ஒத்துழைப்பு நல்கிய தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், சிறுவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் திறந்த நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.